ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் மறந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த பின் நம்பரை எப்படி ரீசெட் பண்ணுறது, புதுசாக எப்படி ஒரு பின் நம்பர் செட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேங்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் ஐஓபி ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்க்கோங்க. போயிட்டு ஏடிஎம் மிஷினில் உங்களோட ஐஓபி கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் வரும். ஸோ இதில் டொமஸ்டிக் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வித்தின் செகண்ட் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு திரும்ப டிஸ்பிளேயில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மறந்தால் ரீசெட் பண்ணுறது. அந்த ஃபர்கெட் பின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு கன்வீனியன்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் நம்ம தப்பாக என்டர் பண்ண பட்சத்தில் நமக்கு எரர் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஃபுல்லாக இதில் டைப் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கன்ஃபார்ம் கிளியர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு திரும்பவும் ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு ஓடிபி என்டர் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணணும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கன்ஃபார்ம் கிளியர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் கன்ஃபார்ம் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களோட ஓடிபி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பின் செட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை செட் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி செட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ரீஎன்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு கேட்கும். திரும்பவும் அதே பின் நம்பரை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதும் அவ்வளோதாங்க. நமக்கு ப்ளீஸ் வெயிட் யுவர் பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு அப்படின்னு வந்துடும். நமக்கு இப்போ பின் நியூவாக பின் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ண இந்த பின்னை வச்சு இனிமேல் நீங்கள் மணி விட்ரால் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதாவது ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மறந்து போயிடுச்சுன்னா எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.